நான் டாக்டர் ஷாலினி ஃப்ரம் எஸ்எஸ் டென்டல் ஹாஸ்பிட்டல். இது நியூவா இங்க கிண்டியில வந்து மடுவங்கரையில ஓபன் பண்ணியிருக்கோம். இப்போ ஜென்ரலா ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா என்ன அப்சர்வ் பண்ணீங்க? பேஷண்ட்க்கு வந்து பேஷண்டோட கம்ப்ளைண்ட்டை ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணிட்டு, இப்போ சப்போஸ் அவங்களுக்கு வந்து டென்டல் கேரிஸ் இல்ல வந்து டூத்ல வந்து ஃபுல்லா வந்து க்ளீன் பண்ற மாதிரி இருக்கு, இல்ல வேற ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணிட்டு பேஷண்ட் கிட்ட பேசி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் வச்சு தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவார். ஒரு நாளைக்கு எத்தனை முறை பல்லு வளர்க்கணும்? 2 times is necessary, sir. That is good for health also. அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு நல்ல வந்து ஓரல் என்விரான்மெண்ட் இருக்கு. பல்லு வந்து எந்த அளவுக்கு உடம்புல முக்கியமான யா சார், நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் எல்லாமே வந்து டூத்தோட ரிலேட் ஆகும். நீங்க என்ன மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருந்தாலுமே அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா, இப்போ சுகர் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு அண்ட் பிபி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு அண்ட் மெடிக்கல் காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது அதை கன்சிடர் பண்ணிட்டு ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்களோட ஓரல் என்விரான்மெண்ட்லயே நிறைய டிசீசஸ் தெரியவும் ஆரம்பிக்கும். ஒரு 32 பல்லோட விலை மார்க்கெட்ல என்ன பிரைஸ்? பல்லோட விலைன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஒரு டூத்தை லாஸ் பண்றீங்க அப்படின்னாலே வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட்ன்ற மாதிரி தான். ஏன்னா வந்து அவங்களால சாப்பிட முடியாது, சரியா பேச முடியாது, ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. அதனால வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. 32 பல்லோட விலை எவ்வளவு? 32 பல்லு முடிச்சுன்னு இருக்கீங்களா? சரி சார். 32 பல்லுடைய காஸ்ட் காஸ்ட் இஸ் டூ ஹை தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டென்ஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ பல்லே இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட் டென்ஷர் போடுற மாதிரி இருக்கும், இல்ல வந்து ப்ராஸ்தசிஸ்னுவாங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாவுமே வந்து அதை வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். தட் இஸ் ஹை. பல்ல உடைச்சுவேன் ஏதாவது சொன்னாலும் பல்ல உடைச்சுக்கலாம், பல்ல உடைக்கிறீங்க. இட் கேன் பி பிரேக்கபிள், பட் ஆனா வந்து ரொம்ப சீரியஸ் இன்ஜுரிஸ்ல நடக்கும். அந்த மாதிரி ஜெனரலா ஒரு ஆள் கையில தட்டினா உடைய அளவுக்கு இல்ல இட் வில் பி டூ ஸ்ட்ராங். பட் ஆனா வந்து கையில தட்டினாலும் உடையாது. அதான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங் இன்ஜுரிஸ்ல தான் உடையும். ஏதாவது கோவம் வந்தா பல்ல கடிக்கிற பழக்கம் அது நல்லதா? நல்லதுக்கு இல்ல சார். ஆக்சுவலி அட்ரிஷன்ற ஒரு டிசீஸே இந்த மாதிரி வந்து பல் கடிக்கிறது, நைட்ல வந்து சில பேருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்பில்ட்டாவே அந்த ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி வந்து கடிக்கிறவங்களுக்கு வந்து அட்ரிஷன்ற ஒரு ப்ராப்ளம் வரும். அது என்னன்னா பல் தேய்மானம். அந்த மாதிரி பல் தேய்மானம் வந்துச்சுன்னா அதுக்குமே நமக்கு வந்து சென்சிட்டிவிட்டி காஸ் பண்ணும், தனியா ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி. நான்வெஜ் சாப்பிடுறவங்க குச்சியில குத்துவாங்க, இல்லாட்டி ஏதாவது பிட்டு ஊட்டு வச்சு பல்ல இருக்கிற அந்த பிசுறு எடுப்பாங்க, அது நல்லதான் நடக்கும். நல்லது இல்லை சார். எதுவா இருந்தாலுமே நீங்க டென்டிஸ்ட் கிட்ட வந்து கிளீன் பண்ணணும். இப்போ எனக்கு ஒன்று ஸ்டக் ஆகுது மவுத்ல அப்படின்னா நீங்க டென்டிஸ்ட்டை வந்து பார்த்து கிளீன் பண்ணிக்கிறதா நல்லது. நீங்களா வந்து செல்ஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது. இட் வில் இன்ஜுரி யுவர் கம்ஸ் ஆக்சுவலி. இல்லை இப்போ டீத் கொடுக்குறாங்க சாப்பிட்ற இடத்துல, குச்சி மாதிரி டீத் ஸ்டிக்கர், அதை வச்சு நிறைய பேர் நோண்டிட்டே இருப்பாங்க. அது நல்லதா? நல்லது நல்லது இல்லை சார். அது வந்து ஜிஞ்சேவா கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அப்படியே போயிடுச்சு அப்படின்னா சின்ன ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஹோல்ல வந்து நீங்க திருப்பி ஃபுட் இம்பாக்ட் ஆகும், மறுபடியும் இன்னும் அதிகமா தான் ஆகும். அந்த பிரச்சனை கம்மி ஆகாது. இன்ஃப்ளேம்டு கம்ஸ் ஆல்சோ அதோட வந்து ரூட் காஸ். பல் சொத்தை அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள்? பல் சொத்தைனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து பிளாக்கிஷ் டாட்ஸ் அப்பியர் ஆகும், ப்ரௌனிஷ் ஆர் பிளாக்கிஷ் டாட்ஸ். அதை நம்ம ட்ரீட் பண்ணாம விட்டோம் அப்படின்னா மைல்டு ஹோல்ஸ் வரும் சில பேருக்கு. அதுவும் விட்டு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது சென்சிட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆயிடும். அந்த சென்சிட்டிவிட்டியும் நீங்க பெருசா எடுத்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது பல் வலி ஆரம்பிச்சிடும். பல் வலின்றது லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இண்டிகேஷன். நீங்க வந்து அதை ட்ரீட் பண்ணி ஆகணும்ன்றதுக்காக. பல் மருத்துவமனை இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நம்ம மெயின்டைன் பண்ணாததால தான். நம்ம கரெக்டா நம்ம ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணி என்ன உங்க டென்டிஸ்ட் சொல்றாங்களோ அதை கேரி அவுட் பண்ணீங்கனாலே இது இருக்காது. அண்ட் 6 months ஒன்ஸ் கம்பல்சரி வந்து நீங்க டூத் கிளீனிங் பண்றதும் நல்லது. இதெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். அண்ட் உங்க பசங்களுக்கு ஏதாவது இதுனா நீங்க வந்து கிட்ஸுக்குமே அந்த ஓரல் கேரை சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்தாதான் அவங்க சின்ன வயசுல இருந்தே அதை வந்து மெயின்டைன் பண்ண பழகும். நிறைய பேர் பல்லுல வண்டி இருப்பாங்க, பல்லுல வந்து தேங்காய் கடிப்பாங்க,
தேங்காய் உரிப்பாங்க. இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பல்லுல வச்சு பண்ணலாம். பண்ணக்கூடாது. எதுவுமே உங்களுக்கு டூத் இருக்கிறதுக்கான ரீசனே சாப்பிடுறதுக்கு, பேசுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான். அது வந்து நம்ம வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணும்போதே அது வந்து அஃபெக்ட் தான் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. பண்ண வேண்டாம். எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்களா வந்து கிரியேட் பண்ணிக்கிறீங்க ப்ராப்ளம். உங்க டூத்க்கான ப்ராப்ளம் நீங்களே கிரியேட் பண்ற மாதிரி. சில பேர் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலே அதுதான் யா யா. பட் அது தப்பு தான் ஆக்சுவலி. பண்ணக்கூடாது. நல்லது கிடையாது. நல்லது கிடையாது. பல் கூச்சம் என்றால் சென்சிட்டிவிட்டி. இது ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னா டூத்ல வந்து 3 லேயர் ஆஃப் திங் இருக்கு. எனாமல், டென்ட் அண்ட் பல்ப்னு சொல்லுவோம். நம்ம எனாமல் வந்து தேய்மானம் அடையும் போது, அதாவது நீங்க சொன்னீங்கல்ல ஸ்டார்டிங்ல ஒரு பேஷண்ட் பல்லு கடிச்சிட்டே இருந்தா என்ன ஆகும், பல் தேய்மானம்னு சொல்லியிருக்கு. அதுதான் அந்த சென்சிட்டிவிட்டின்றது. அவங்க அந்த பல்லு கடிச்சிட்டே ரெகுலரே இருந்தாங்க அப்படின்னா எனாமல் தேய்மானம் ஆயிடும். அடுத்து வந்து டென்ட்ன்ற லேயர்ல வந்து அது ஸ்டார்ட் ஆகும்போது, அது வந்து எக்ஸ்போஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி காஸ் ஆகும். கூலா இல்ல ஹாட்டா எடுத்துக்கும் போது அந்த சென்சிட்டிவிட்டி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். சில பேர் நாக்குல பல்ல தடவிட்டே இருப்பாங்க. அது நல்லதா நல்லது இல்லையா? நல்லது இல்ல. அவங்க வந்து புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓரல் ஹேபிட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து பிரைமரி டூத்ன்னுவாங்க. நம்ம குழந்தை பல்லுல இருந்து பெரிய, அதாவது பெர்மனன்ட் டூத் வர அந்த ஸ்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் இதை பண்ணுவாங்க. அந்த குழந்தை ட்ரீட்ல இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, இன்வாலண்டியரா அவங்களே என்ன பண்ணுவாங்க, நாக்கு வச்சு பல் தள்ளிட்டே இருப்பாங்க. அண்ட் உதர கடிக்கிற பழக்கம் இருக்கும். இன்னும் நிறைய பழக்கங்கள் இருக்கு. இந்த மாதிரி தம் சக்கிங்வாங்க. இந்த ஹேபிட்ஸ்லாம் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த அக்ளூஷன் வந்து சேஞ்ச் ஆயிடும், அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆயிடும். இதனாலதான் ஆர்த்தோ கிளிப்ஸ் அதெல்லாம் போடுற மாதிரி வரும். பல்ல பொதுவாகவே எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை டென்டிஸ்ட் கிட்ட போகும்போது 6 monthsன்றது நெசசரி சார். 6 months ஒன்ஸ். பல் தேய்க்கிறதுக்கு நேரம் என்றது இருக்கா? சில பேர் வந்து 11 மணிக்கு எழுந்திருப்பான், சில பேர் சண்டேவில் 1 மணிக்கு பல் வளர்ப்பாங்க. பல் வளர்க்குவதற்கு ஒரு நேரம் இருக்கு. மார்னிங் பிரஷிங் இஸ் குட் சார். எப்பயுமே நம்ம உடம்ப பொறுத்த வரைக்கும் மார்னிங்கிறது தான் எல்லாமே வந்து நம்ம ஹார்மோன்ஸ் வந்து எல்லா ஒரு திங்ஸ், கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கிற டைம். அந்த டைம் குட். அண்ட் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா இல்லை. அண்ட் பிரஷிங் ஆஃப் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு 2 minutesக்கு மேல நீங்க பிரஷ் பண்ண வேண்டாம். கம்மியா பண்றதா நல்லது. ஆலங்குச்சி வச்சு பல் வளர்க்குவாங்க, சில பேர் வேப்பங்குச்சி வச்சு வளர்க்குவாங்க, சில பேர் கல் உப்பு வச்சு வளர்க்குவாங்க, சில பேர் கறி வச்சு வளர்க்குவாங்க. இது சரியான இல்ல, இப்ப ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க நார்மல் பிரஷ், சாஃப்ட் பிரிசில்ஸ், அல்ட்ரா சாஃப்ட் பிரிசில்ஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரி பிரஷஸ் யூஸ் பண்றதே உங்களுக்கு பல்லுக்கு நல்லது. ஏன்னா அப்படி யூஸ் பண்றவங்க நல்லதுன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலுமே அவங்க வந்து கம்ஸ் இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பல்லுக்கு நல்லதுனாலுமே கம்ஸ் இரிட்டேட் பண்ணாம பண்றது. பல்ல ஆர்டர் எடுத்துருப்பாங்க. அளவு பல்லு அதுக்கு நிறைய டைப் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது போன் ரிலேட்டடான டிசீஸ் இருந்துச்சுன்னா பல்லாட ஆரம்பிச்சிடும். பட் இல்ல, அதெல்லாம் இல்ல, நல்லா இருக்கேன் அப்படின்னும் போது டூத்தை மெயின்டைன் பண்ணாம விடுறீங்க, அதிகமான அழுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கால்குலஸ் சொல்லுவோம். அது வந்து ஸ்டேஜஸ் இருக்கு, பிளஸ், டபுள் பிளஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. இது வந்து அதிகமான கால்குலஸ் அதிகமா சேர்ந்து பல்லோட பெரியோடான்சியம்வாங்க, பல் சுத்தி இருக்கிற பகுதியை வந்து பாதிக்கப்பட்டது அப்படின்னா பல் ஆட்டோமேட்டிக்கா ஆட ஆரம்பிச்சிடும். பல்லு வந்து அழகை தருமா? கண்டிப்பா சார். ஸ்மைல் பண்ணாம எப்படி சார் அழகா இருப்பாரு? தட் இஸ் தி திங். அழகுக்கும் பல்லுக்கும் நிறைய சம்பந்தம். கண்டிப்பா. ஈஸ்தட்டிக் சர்ஜரிஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் டென்டல்ல இருந்து தான் சார் வருது. ஃபேஸ் ரிலேட்டடா, ஈஸ்தட்டிக்கா, ஒருத்தங்க ஸ்மைல் கரெக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து டென்டல்ல இருந்து தான் வருது ஆல்மோஸ்ட். சில பேர் பேசும்போது வாசனை வரும். ஆமா சார். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இது வந்து ஹாலிடோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இதுவுமே ஓரல் ஹைஜீன் மெயின்டெனன்ஸோட ஒரு பார்ட் தான். நீங்க ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணும் போதே வந்து இதெல்லாம் சரி பண்ணிடலாம்.